கோடம்பாக்கத்தில் கோகிலால ஆக்ட் பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டான ஆக்டிங் பண்ணியிருக்கேன். ஆனா கண்டிப்பா வந்து படம் பார்ப்பீங்க நம்பிக்கையோட இருக்கு. ஆனா வந்து குடும்பம் வந்தாலும் ஃபேமிலியோட வாங்க. தனியா மட்டும் வராதீங்க. ஃபேமிலி கண்டிப்பா பார்ப்பீங்க. பார்த்தோன்னே சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷமா எல்லாமே உங்க பேசுவீங்க. கண்டிப்பா நான் பண்ணோனே நீங்க இன்னும் பார்ப்பீங்க. ஆனா அதிகமா பேசினா வச்சுக்க உங்களுக்கு தான் வலிக்கும், தலைவலிக்கும். நான் ஓரளவு பண்ணியிருக்கேன், பெஸ்ட்டா பண்ணியிருக்கேன். ஆனா படம் பார்த்தோனே அடுத்த படம் நான் வருவேனா நீ நல்லா பாருங்க. நான் இந்த சினிமா துறைக்கு வந்து 75ல் வந்தேன். சினிமா தியேட்டர் ஓனரை தான் முதல்ல இருந்தேன். முதல் படம் சில்வர் ஜூப்ளி. அந்த சில்வர் ஜூப்ளிக்கு அழகே உன்னை ஆராதிக்கிறேன். உலகத்திலே ஒரே ஒரு தியேட்டர்லாம் சில்வர் ஜூப்ளி எங்கிட்டது. அதுக்கு பெரிய விழாவெல்லாம் நடத்தினாங்க. சில்வர் ஜூப்ளி என்னால தானே, என்னையும் கூப்பிடவே இல்லை. நான் ஏதோ பெரிய ஃபங்க்ஷனு, நான் சின்ன பையன் சூட்டு கோட்டெல்லாம் மாட்டிக்கின்னு போய் உக்காந்துக்கின்னு இருக்கேன். ப்ரொடியூசரு நடிகருக்கு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க, கடைசியில் லைட்மேனுக்கெல்லாம் கொடுத்தாங்க. நமக்கு இல்லை போல் இருக்கு அப்படின்னு இருந்தேன். கடைசியில் ஒன்று கொடுத்தாங்க. அதில் என் பேர் வேறு ஏதோ பேர் இருந்துச்சு. அதெல்லாம் வேற மாற்றிக்க தம்பின்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்பதான் பார்த்தேன், இந்த கடைநிலை ஊழியர் மாதிரி தாங்க திரையரங்க உரிமையாளர்கள். நாங்க இல்லைன்னா சினிமா கிடையாது. நாங்க தான் படத்தை காமிக்கிறோம், நாங்க தான் வசூல் பண்றோம். நாங்க வசூல் பண்ண பணம் தான் எல்லா இடத்துக்கும் போகுது, கண்டிப்பா போகுது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த மரியாதையின் வரையில தயாரிப்பாளருக்கு தாங்க மரியாதை இருக்கு. முதல் மரியாதை அவங்களுக்கு தான். அது யோசிச்சு பார்த்தேன், ஏன் தயாரிப்பாளருக்கு மட்டும் இந்த மரியாதை வருன்னு. ஏன்னா அவன் எவ்வளவு ரிஸ்க் பண்றான் லைஃப்ல. தியேட்டர் ஓனர் எதையும் ரிஸ்க் பண்றது கிடையாது. எங்களுடைய சொத்து அழியாத சொத்து, அது யாரும் அழிக்க முடியாது. இவன் படம் மட்டும் 2 படம் 3 படம் ஒழுங்கா எடுக்கலாம், இவனை அழிச்சே போயிடுவான். அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான் ப்ரொடியூசர். அதனாலதான் இவனுக்கு மரியாதை. இந்த மரியாதை நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? தயாரிப்பாளர் ஆகணும். என்ன முதல்ல இது 87ல் இந்த ஆசை வந்துச்சு. ஏன்னா அப்ப நான் முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன முதல் படம் வந்து ராஜாதி ராஜா. அந்த படம் ரொம்ப நல்லா ஓடிச்சு. அதனால ரொம்ப தைரியம் வந்துருச்சு. இன்னைக்கு தேதியில் கிட்டத்தட்ட 300 படத்துக்கு மேல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். தைரியம் வந்த உடனே சே இதுல ஒண்ணுமே இல்லை, தயாரிப்பாளர் தான் என் பூராத்தையும் கொண்டு போறான், அவன் எங்க கொண்டே கொடுக்குறான்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்ன அப்புறம் தான் பார்த்தேன், தயாரிப்பாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் போட்டுக்க சட்டை வேட்டி முதல் கொண்டு அயர் பர்ச்சேஸ்லாம் போட்டிருக்கான். என்ன மற்றதெல்லாம் எங்கேயோ கொடுத்துட்றாங்கன்னு. அதனால முதல் படமா தயாரிப்பாளரை துணிஞ்சு இறங்கி, இந்த டாக்டர் முரளின்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்காது, பட் மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவரும் நானும் சேர்ந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு இங்கிலீஷ் படம் பிளட் ஸ்டோன் எடுத்தாங்க. அதாங்க முதல் படம் எனக்கு. அப்போ வந்துச்சு பாருங்க இந்த மரியாதை, எங்கேயும் இல்லாத மரியாதை திடீர்னு வந்துருச்சு. இப்ப இவங்க பேசுற கூட என் ஊரை தத்தெடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. கோவர்தன் சார் சொன்னாங்க தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு. ஆமாங்க, நிறைய இவ்வளவு தானங்கள்லாம் பண்ணேன். ஆனா எனக்கு கொடைவள்ளல் எவனுமே என்னை கூப்பிடல. அப்புறம் தான் பார்த்தேன், நம்மளை புகழணும், நம்ம தான் அது காரணமா இருக்கணும். ஒரு வருஷம் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பேன், அதை கொடை கொடுத்தேன். எல்லாரும் என்னை கொடைவள்ளல், நான் உடனே கொடை கொடுத்த வள்ளல் கொடைவள்ளல்னு. என்ன அதனால இந்த தயாரிப்பாளர் இருக்க மரியாதை. ஆனா தயாரிப்பாளர் ஒரே ஒரு ரிஸ்க் இருக்குங்க. இந்த தொழிலுக்கு வந்த பிறகு வேற எந்த தொழிலுக்கும் போகவே முடியாது. திருப்பி இதுலயே தான் இருப்பான். முதல் படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அடுத்த படம் வெற்றி படம் தான் நான் கொடுப்பேன், அதுல இருப்பான். முதல் படம் தோல்வி அடைஞ்சதுன்னா இதை எடுக்கிறதுக்காக அடுத்த படம் எடுப்பான். ஆனா நான் எடுக்கிறதெல்லாம் முதல்ல எடுத்த படத்தை தவிர மற்றெல்லாம் சின்ன படம் தான். இப்ப கூட ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது, உன்னோடு காணு பேரு. சின்ன படம் எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட் சொல்லிடுறேன், 3 to 5 கோடிக்குள்ள தயார் பண்ணிப்படலாம். ஓரளவு நல்ல குவாலிட்டி பிக்சர். 3 படத்துக்கு ஒரு படம் சக்சஸ் ஆயிரும். அதனால 3 படம் எடுத்தா கூட 10 கோடி தான் ஆகும். ஒரு படம் சக்சஸ் ஆனா 20 கோடி கிடைக்கும். என்ன கணக்கு? அடுத்த ரொம்ப பேர் ஆரம்பிக்க போறீங்கன்னு தெரியும் எனக்கு. கணக்கு வேற சொல்லிவிட்டேன். கதை சொல்றதுக்கு கோகநாதன் இருக்காரு, ஸ்டண்ட்டுக்கு எல்லாம் மேடையில இருக்காங்க. மேடையில வந்து இப்ப கையை கொடுத்து அடுத்த படத்துக்கு நீங்க தான் சொல்லிட்டா சரியா போச்சு. அதோட மட்டும் இல்ல, நீங்க இந்த ப்ரொடியூசர்ஸ்னால இன்னைக்கு தேதியில 10 லட்சம் குடும்பம் பிழைக்குதுங்க. இந்த தொழில 10 லட்சம் குடும்பம் இருக்கு. இதை நம்பி அவனால தேங்காய் வியாபாரி ரோட்ல கூட போக முடியாது. அப்படிப்பட்டது. ஏன் இங்க இருக்க பத்திரிகை எல்லாம் எடுத்துங்க, டிவி சேனல்லாம் எடுத்துங்க, இந்த சினிமா மட்டும் இல்லைன்னா அவங்களால சர்வே ஆக முடியாது. இன்னைக்கு இருக்க டிவி சேனல் எல்லாம்
24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் எங்கள் சாஃப்ட்வேர் தான் ஓடுது. அதனால கைகோர்த்துக்கு தான் அவங்களோட போகிறோம், அவங்களும் எங்களோட கைகோர்த்து எங்களை தூக்கி விடுறாங்க. அதனால இந்த தொழில் நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கு இந்த அருமையான ப்ரொடியூசர் வந்துக்கிட்டே இருக்கணும். எங்கேருந்தா வர்றாங்களோ. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. படத்தை பார்த்தேன், ட்ரெய்லர் தான் காமிச்சாங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஏ சென்டரை இவங்க எய்ம் பண்ணலை, அதாவது சிட்டியை எய்ம் பண்ணலைன்னு தெரியுது. காரணம் வந்து சிட்டியில் இருக்கவனா பாதி பேர் தியேட்டருக்கு வர்றதில்லை, திருட்டு விஷயத்தில் பார்த்துட்றான். அவனுக்காக ஏன் படம் எடுக்கணும், அவனுக்காக எடுத்தால் பியில் சியில் ஓடுதோ தெரியாது. அதனால நேரடியாக பிக்கு எடுத்துருங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த பாடல்களில் முக்கியமாக அந்த கவிஞருடைய வரி புரிகிற மாதிரி மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்கார், அவருக்கு ஒரு நன்றி. இல்லைன்னா ஒன்றுமே புரியாது, ரொம்ப படங்கள்ல ஒன்றுமே புரியாது. ஏன்னா அது புரிஞ்சுதுன்னா அது அர்த்தம் எழுதினவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கு. அது ரொம்ப நேரம் யோசிச்சுக்க, அது எழுதினவரே ஒரு இடம் கேட்டு இது எப்படின்னு பாருங்க, அது நல்லா இருக்குல்ல, அப்புறம் கேட்காதீங்கன்றாரு. அதனால இந்த படத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பனை வேண்டிக் கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, நம்ம முரளியை நன்றி சொல்லணும். காரணம் வந்து என்னன்னா, அவர் நிறைய கதை சொல்லுவார். நான் ஒரு கதை சொல்லிடுறேன் அவருக்கு பதில். எப்படின்னா, ஒருத்தனுக்கு இந்த மாதிரி மேடையில் பேசுறது ரொம்ப ரொம்ப ஆசை. அப்போ எல்லாரும் இருக்கணும். ஒரு அரேபிய நாட்டில், ஒரு நாட்டில் யாரையும் தூக்கு போடுறதுன்னா நடு ரோட்டில் முச்சந்தில் நிற்க வச்சு தான் அவனை தூக்கு போடுவாங்க. அதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் சேரும். ராஜாவுக்கு வேண்டிய ஒருத்தன் ரொம்ப நல்ல திறமையான பேச்சாளி. அவன் வந்து ராஜா போய் கேட்டான், ராஜா தூக்கு போட போகிறாங்க, அந்த மேடையில் நீங்கள் 5 நிமிஷம் கூட நான் பேசணும், ஏன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் தூக்கு போடுற வேடிக்கை பார்க்கறதுக்காக இருப்பாங்க, அந்த கூட்டம் கலையிற கூட நான் பேசி முடிச்சிடுறேன்னு. என்ன அப்படின்னு இவன் போய் நின்னான் பாருங்க. தூக்க கூட நாங்கள் பார்க்கல, ஓம்பேச்ச கேட்கலன்னு ஓடி போயிட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி நான் பேச வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஓடி போயிட போறாங்கன்னு முரளி வந்து கேசட்டை அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம், முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு முதல்ல கேமராமேன் பூரா போயிடுவாங்க. அந்த முன்னாடி உட்காந்துற கேமராமேன் கோடு ஓட்ட சட்டை அவர் தான் முதல்ல வெளியில போவாரு. என்ன பேர் சொல்லல, பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். என்ன ரொம்ப பேர் கோடு ஓட்ட சட்டை போட்டிருக்காங்க, அதனால சொன்னேன். அதனால அதுக்காக முரளிக்கு ஒரு நன்றி என்ன என்று கூறிக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். கோடம்பாக்கத்தில் கோகிலா உண்மையிலே ஒரு அசத்தலான பேர். இன்னைக்கு படம் வந்து ஓடனால முதல்ல டைட்டில் நல்லா இருக்கணும். எங்கள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 டைட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. எதை யாருக்கு கொடுக்குறதே தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஸ். பட் இருந்தாலும் கோடம்பாக்கத்தில் இருக்கும்போது அழகான ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு தேட்டருக்குள்ள அந்த சுனாமி நுழைஞ்ச மாதிரி ஆளுங்க நுழைவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படித்தானே எங்க நுழைவாங்க, ஏன்னா அந்த டைட்டிலுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஹீரோயினும் வந்து பார்க்கும்போது அந்த கோடம்பாக்கத்தில் கோகலை மாதிரி இருக்காங்க. அதனால நிச்சயம் அது ஒரு நல்ல படமா இருக்கும். ஒரு அழகான ஹீரோ வந்து நமக்கு தமிழில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் படம் சார் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல அழகான ஹீரோ கிடைச்சிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் கிளின்னு கிழிச்சிருக்காருன்னு நம்ம தம்பி சொன்னார். அது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வேளை சந்தர்ப்பம் தான். திருப்பி கண்ணன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வந்தவொடனே கேட்டேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நாங்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வாழ்த்திருக்கிறது வந்து அபிராமி ராமநாதன் சார் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு கடவுளுக்கு நிகரானவர். அவர்லாம் வராது, நான் எல்லா மேடையிலையுமே அவர் சொல்லுவேன், ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதர். எல்லாரும் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு முகத்தில் என்ன தெரியும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும். அந்த மனிதரை பார்க்கும்போது ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி தான் தோணும். அவர் முன்னாடி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு கூட ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர் வந்திருக்காரு. அவர் பொதுவாக வந்து அவர் கஷ்டத்துல இருந்து அவர் எப்படி ஜெயிச்சே அப்படின்னு சொல்லுவார். எனக்கெல்லாம் சத்தியமாக அவர் பேசும்போது அப்படி இன்னொரு பெரிய வெற்றியை நம்ம கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் வந்து வாழ்த்த வந்திருக்காரு. அவர் கையில் நீங்கள் தகடு வந்து அவர் கை வெளியிடுறாருன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மனிதர் கையில் கொடுக்கும்போது அது நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி விசி குகநாதன் சார் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கதை எழுதுனவருங்க. சின்ன வயசுல 19 வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கதை எழுதுனது எப்படி இருக்கும். இப்போ வந்து கதை எழுதுறது அவர் சொல்லிட்டு போறாரு, ஆனா அப்போ கதை எழுதுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட என்ன பண்ணா இங்கிலீஷ் படத்தை பார்த்து கதை எழுதிட்டாரு, இல்ல தெலுங்கு படத்தை பார்த்து கதை எழுதிட்டான்னு சொல்றாங்க. ஆனா அவர் எதை பார்த்து கதை எழுதிப்பாரு, மனசுக்குள்ள உதித்த ஒரு கதை எழுதி. நான் ஒரு படம் நிறைய படம் பண்ணியிருக்கேன், விசி கோணன் சார் படம். ஒவ்வொன்றுமே அவர் வந்து படம் எடுக்கிறது எப்படின்னு அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன்.
படம் வந்து 6 மணினா 6 மணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் எடுக்கணும். எஸ் சந்திரசேகராக இருந்தாலும் சரி, விசி கோனாஸாக இருந்தாலும் சரி, 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் இருப்போம். நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல 60 கிலோமீட்டருக்கு அங்கே இருப்போம். அப்போ கூட அங்கே 6 மணிக்கு இருப்போம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு மிலிட்ரி மாதிரி ஒரு படம் பண்ணுறவர் விசி கோனாஸ் சார் அவர்கள். உண்மையில் அவங்க அந்த மாதிரி நிறைய கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் இது மாதிரி மிகப்பெரிய டைரக்டர் கிட்டலாம் ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து தெரியும் ஈஸியாக. அப்போ நான் படம் பண்ண கூட 6 மணிக்கு ஷார்ட் வைப்பேன். கண்டிப்பாக எது எடுத்தாலும் சரி, என் பையன் ஹீரோ, நான் 6 மணிக்கு வந்து கேமரா எடுத்துகிட்டு போய் ஷார்ட் பண்ணிடுவேன். அப்போ தான் ஜெயிக்க முடியும். எனக்கு 150 நாள் பண்ணுறது பெருசு இல்லை, 35 நாளில் பண்ணணும் படம். ஜாகிசான் படமே 35 நாள் தான் பண்ணுறாங்க. விசி கோனாஸ் எல்லாம் 20 நாள்லாம் படம் பண்ணுவாங்க. எப்படி நாங்கள் 6 மணிக்கு போய் ஸ்பாட்டில் இருப்போம். ஏவிஎம்ல தான் ஷூட்டிங் நடக்கும் எங்களுக்கு. டெய்லி டக்குன்னு இருக்கா எடிட்டிங் நடக்கும், படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ அபிராம் சார் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மே ரிலீஸ் நாங்கள் இப்போ தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் தொழில். அந்த தொழில் வித்தையை கற்றுக்கிட்டா எல்லாருமே ஜெயிக்கலாம். கதை தான் முதல்ல ஹீரோ. அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமா கண்டிப்பாக கொண்டாடலாம். இல்லை ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணன் விஜயமுரளியன் இருக்காங்க. அவங்க வந்து எப்போதுமே வந்து எங்க கூட தான் உட்காருவாங்க. இன்னைக்கு பாருங்க கோடம்பாக்கத்து குமாரி பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டாங்க, கோகிலா பக்கத்தில். நானும் சொன்னேன் என்னண்ணே அப்படின்னா, இல்லை வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து வேற யார்ட்டும் பார்த்தா சூர்யா வேற பக்கத்தில், சத்யா வேற பக்கத்தில் வந்து பார்த்துருக்காப்புல. பட் அவருக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் திருப்பி வந்து சாங்கு பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஒரு நம்ம தம்பி வந்து சொல்லும் போது சொன்னார், அண்ணன் கிழிச்சிட்டாங்க சாங்கு, அவ்வளோ அழகாக இருக்குது, ட்ரெயிலர் பிச்சு எடுத்துட்டாங்க. நாங்கள் டைரக்டர் சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சார். உங்களுக்கு 2வது படம் தொடர்ந்து வெற்றி அடையணும். ஏன்னா நான் அதை அந்த இடத்துல மனசார வாழ்த்துற பெரியவங்க அத்தனை பேர் இருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவன் ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். கோடம்பாக்கத்தில் கோகிலா. இப்ப கோலிவுடில் கோகிலான்னு தானே வச்சிருக்கணும். ஏன்னா இப்ப கோடம்பாக்கம் சினிமா நகரம் அப்படின்னு இல்லைன்னு நினைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அதை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கோலிவுட், டாலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா படத்தை பார்க்கும்போது, இந்த பாடல்களை பார்த்தபோது இந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமான டைட்டில்னு எனக்கு பட்டுது. ஆனா கொஞ்சம் புரியாத விஷயம் என்னன்னா, கவிஞர் தான் சொல்லணும், குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் அது வருது, அதுக்கு பின்னாடி அந்த வரிகள் சிறப்பா இருக்கு, எண்ணத்தை தொட முயற்சி பண்றாங்கன்னது கொஞ்சம் புரியாத ஒரு புதிரா இருக்கு. ஆனா அதுல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த நீங்க திரையில பார்த்து ரசிக்கணும். அப்புறம் கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலா இருக்கு. இந்த காலத்துல அது வேணும், இளைஞர்கள் எதிர்பார்க்கிறாங்க. கூட்டணி நல்லா இருந்தா வெற்றி நிச்சயம். அதுலயும் கேப்டன் கூட இருந்தா அல்லது கேப்டன் நல்லா இருந்தா நிச்சயமா கூட்டணி வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், அந்த கூட்டணிக்கு பணம் தேவையில்லை. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி பணம் கொடுத்து ஜெயிக்க முடியாது. நான் எந்த கூட்டணியை பத்தி சொல்றேன்னா, இந்த சினிமா தொழில், சினிமா பண்றது, ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதே ஒரு கூட்டணி தொழில் தான். கேமராமேனும் இயக்குனரும் ஒத்து சரியா வேலை செய்யலைன்னா படம் நல்லா இருக்காது. இசையமைப்பாளரும் ரீரெக்கார்டிங்கும் அந்த இது சரியா இல்லைன்னா சரியா இருக்காது. இதை எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு ஜாக்குவார் தங்கம் மாதிரி இப்ப இருக்க நல்ல ஸ்டண்ட் டைரக்டர் இல்லைன்னா சண்டை காட்சிகள் நல்லா இருக்காது. அப்புறம் நல்ல நடன இயக்குனர் இல்லைன்னா டான்ஸ் நல்லா இருக்காது. எடிட்டிங் சரியா இல்லைன்னா படம் நல்லா இருக்காது. ஆக மொத்தமா ஒரு கூட்டணி ஜெயிக்கிறதுன்னா அது தேர்தலில் இல்லை, நிச்சயமா சினிமாவில் தான். கூட்டணி நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா தான் சினிமா ஜெயிக்கும். அப்புறம் கேப்டன் வேணும்னு சொன்னேன். நீங்க தயவு செய்து அந்த கேப்டன் நினைக்காதீங்க, அவர் என்னோட நண்பர். ஆனா அவரு அரசியல்ல வேற, சினிமாவில் அவரு ஜெயிச்ச குதிரை. அதனால அது நான் அதை பத்தி பேச விரும்பல, அரசியல் பேச நான் வரல. கேப்டனுங்கிறவர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப், அதாவது படத்தை இயக்குறவர். இயக்குனர் சரியா இல்லைன்னா படம் சரியா இருக்காது. சில பேர் எனக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில, முன்ன நான் பார்த்தேன், இப்ப இல்ல, முன்ன படம் எடுக்கணும்னு மூட்டையா பணத்தை கட்டிட்டு வருவாங்க, படமா எடுத்து தள்ளிட்டு இருப்பாங்க, ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த கேப்டன் சரியா இருக்க மாட்டார். கேப்டன் சரியா இருக்கணும். இங்க கேப்டன் ஒழுங்கா இருக்காருன்னு நல்லா தெரியுது, பாட்டுகளை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. இதுக்கு கூட கைதட்ட மாட்டீங்களா? உங்க கேப்டன் தானே அவரு, முத்துப்பாண்டி. அவரு நல்லா பண்ணியிருக்காரு.
நிச்சயமா இது அவரோட 2வது படம்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? 2வது படம். இன்னும் அவர் போக வேண்டிய பாதை நிறைய இருக்கு. அதுல ஒரு வெற்றி படிக்கட்டா இது அமையணும்னு நான் விரும்புறேன். அடுத்தது, இந்த பாதையில போகும்போது பணம் கொடுத்தா ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன். தேர்தலில் யாராவது ஜெயிச்சுட்டா அவங்க 500 கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க, 10000 கொடுத்தாங்க, இலவசம் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, அதனால ஆட்சிக்கு வந்தாங்க, அது இதுன்னு சொல்லிடுவாங்க. இங்க தியேட்டர்ல போய் நான் நின்று ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா கொடுத்து படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போங்கன்னு சொன்னா ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் பணம் கொடுத்து ஜெயிக்க முடியாது. அப்ப அரசியலை விட இது கஷ்டம். அதனாலதான் கூட்டணி நல்லா இருக்கணும், கேப்டன் நல்லா இருக்கணும். பணம் கொடுத்தா ஜெயிக்க முடியாது, இலவசம் கொடுத்து ஜெயிக்க முடியாது. நான் இலவசம் கொடுத்து பார்த்தேன், ஆனா படம் ஓடிச்சுது. எப்படின்னா, ஒரு வெள்ளி டம்ளர் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு படத்துக்கு தியேட்டர்ல எல்லாருக்கும் வர்ற பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு குங்குமச்சிமிழ் ஒரு வெள்ளி டம்ளர்னு கொடுத்தோம். அட்ராசக்கங்கிற படத்துக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வயசான காலத்துல நான் எடுத்த படம் அது. ஆனா அந்த படம் ஓடிச்சு, காமெடியே ஓடிச்சு. அப்படி கொடுத்தோம். அதனால பெரிய வெற்றி அடையல. சோ இலவசமோ பணமோ ஜெயிக்காது. அப்ப இந்த கூட்டணியில, இங்க சினிமா கூட்டணியில எது தேவைன்னா பணம் ஜெயிக்காது, கூட்டணி ஜெயிக்கும், கேப்டன் நல்லா இருக்கணும். இதெல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு. இது அரசியல்ல இல்ல, கதை. கதைன்னு ஒண்ணு நல்லா இருந்தா மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உண்மை. இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இப்ப இந்த கதைன்னு சொல்லும் போது ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்றேன். சோ அவர்கள் ஒரு நாடகம் எழுதினாங்க, அதை படமாக்கினாங்க, மனம் ஒரு குரங்கு. ஒரு நாள் நான் கேட்டேன், இது பர்னாட்சோ எழுதின கதையாச்சேன்னாரு. குகநாதன் பர்னாட்சோ எனக்கு முன்னாடி பிறந்துட்டார், அதுக்காக நான் அதை எழுதக்கூடாதான்னு கேட்டார். இதுதான் கதை. எப்படின்னா, கஷ்டப்பட்டு நம்ம சிந்திச்சு ஒரு கதையை எழுதியிருப்போம். எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கும், நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம், அது மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சோ எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரி விஷயத்தை எழுதினா தான் இன்னைக்கு ஜெயிக்க முடியும். சரி, எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குமே. அந்த காலத்துல 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தேன்னா, சத்தியமா சொல்றேன், ஒரு அகராதிய முழுமையா புரட்டி படிச்ச ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். உதாரணமா, ஒரு பராசக்தியையோ ஒரு நாடோடி மன்னனையோ பார்த்துட்டு வெளியே வந்தா பல கருத்துக்கள், பாடல்ல கருத்து இருக்கும், நடிப்பில் அர்த்தம் இருக்கும், கதையில கருத்துகள் இருக்கும், காட்சிகள்ல கருத்துகள் இருக்கும், வசனங்கள்ல அர்த்தங்கள் இருக்கும், சமுதாயத்துக்கு தேவையான கருத்துகள் இருக்கும். நான் நிறைய படிக்கல, டிகிரி வாங்கியிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன், பட் இலக்கியங்கள் இலக்கணங்கள் இதெல்லாம் படிக்கல. ஆனா இந்த சினிமாக்களை பார்த்து 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 தான் அறிவை வளர்த்துக்கிட்டேன். காரணம் என்ன? அன்னைக்கு வந்த சினிமாக்கள்ல ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அதுக்காக இன்னைக்கு வர்ற சினிமாவில் அது இல்லைன்னு நான் சொல்லல. இன்னைக்கு வர்ற சினிமாக்கள்ல அதை விட அதிகமான கருத்துக்கள் சில படங்கள்ல சொல்லப்படுது, சொல்றாங்க. ஆனா எல்லா படங்கள்லையும் இல்லை. அதான் பிரச்சனை. எப்படின்னா, இப்ப ரோட்ல போகும்போது வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துடுறோம். முன்ன பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வச்சிருக்கிற கார்காரங்க நிறைய ஆக்சிடென்ட் பண்றது இல்ல. என்ன காரணம்னா, கார் நம்பர் குறைவு, அதனால ஆக்சிடென்ட்கள் குறைவு. இன்னைக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா நவர முடியல, அவ்வளவு காரு, அத்தனை பேருக்கும் லைசன்ஸ் இருக்கு, ஆனா ஆக்சிடென்ட் ஏராளம், நிறைய பேர் சாவுறாங்க, நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ், மிஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. எதனால? கார் எண்ணிக்கை ஏறி போச்சு. இதே மாதிரி திரைப்படத்துல கில்டு தலைவரையும் வச்சுட்டு சொல்ற, கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால் படங்கள் எண்ணிக்கை அதிகமா போச்சு, படங்களோட எண்ணிக்கை எக்கச்சக்கமா போச்சு. ஒரு வருஷத்துக்கு 200 படம் வர்ற நிலைமை ஆகி போச்சு. அதனால அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். இத மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இதுல நடிச்சிருக்கிற நடிகர்கள் திறம்பட நடிச்சிருக்காங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர்கள் வாழணும், வளரணும், நீண்ட தூரம் இன்னும் பயணிக்கணும், அவர்கள் வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜாகுவா தங்கண்ணா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, அபிராமநாதன் சார் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி சொன்னாரு. நிஜமாவே அவர் பேரை கேட்டோம்னா நமக்கு அபிராமி 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 கமல் சார் தான் ஞாபகத்துல வரும் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்ப கோடம்பாக்கத்தில் கோகிலா அப்படின்னு சொல்லும் பொழுது மீண்டும் கோகிலா அப்படின்னா அது கமல் சார் ஞாபகம் தான் வரும். அதனால எங்க போனாலும்
சினிமாவில் இன்னைக்கு வந்து உலக நாயகனாக இன்னைக்கு பெரிய தமிழ் சினிமா மேலே கொண்டு போயிருக்காங்க அது கமல் சார். இன்னைக்கும் நிறைய அவரை பற்றி நிறைய வேஷங்கள் போட்டு நிறைய உலகமே பாராட்டிக்கிட்டு இருக்கு. அந்த டைட்டிலில் கொஞ்சத்தை எடுத்து கோடம்பாக்கத்தில் கோகிலா வச்சிருக்கீங்க. கோடம்பாக்கம் இல்லாமல் சினிமா இல்லை, அதே மாதிரி இந்த கோடம்பாக்கம் கோகிலா இல்லாமல் இனி சினிமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம்னு எல்லாரும் சொன்னாங்க, பார்த்தாங்க. பாடல்களாக இருந்தாலும் அப்புறமா ப்ரிவியூ ஷோவில் நான் பார்க்குறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஒரு குத்துப்பாட்டு இருந்தா போதும். இப்பதான் அப்படின்னு பாடினாலே அது ராகம் இருக்கோ இல்லையோ, ஒரு நல்ல பாட்டு ஒரு குத்துப்பாட்டு இருந்ததுன்னா அந்த படம் ஓஹோன்னு ஒரு அந்த பாட்டுக்காக ஒரு 10 பேர் மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் முத்துப்பாண்டி பாண்டி அப்படின்னு சொன்னாலே மதுரையில வந்து ஒரு வெற்றியின் பேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முத்துப்பாண்டி இயக்கி இருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடம்பாக்கத்தில் கோகிலா படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ளேன். கிட்டத்தட்ட 350 படங்களுக்கு மேல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி அனைத்து மொழிகளிலும் பணியாற்றிய, அதாவது கதையாக இருக்கும், இல்லை திரைக்கதையாக இருக்கும், இல்லை வசனமாக இருக்கும், இல்லை தயாரிப்பாக இருக்கும், இல்லை இயக்கமாக இருக்கும், வி.சி. குகநாதன் சார் வந்து இங்கே வாழ்த்தினது வந்து இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் வந்து 5 முதல்வர்கள் கூட பணியாற்றியவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, இப்போ புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், என்டிஆர், அதே மாதிரி டாக்டர் கலைஞர், எல்லாரு கூடயுமே சிறு வயது முதல் பழகி அவங்க 5 பேரோட அன்பையும் பெற்றவர். அதனால தான் ஒரு பெப்சி தலைவராக இருந்தார். அடுத்து ஒரு மிகப்பெரிய பதவி அவருக்காண்டி வர்றது காத்துட்டு இருக்குது. ஏன்னா அவர் வந்தால் தான் சினிமாக்காரங்களுக்கு பையனூரில் இடம் கிடைக்கும். ஏன்னா போன கவர்மெண்ட்டில் அவர் பேரில் 100 ஏக்கரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பையனூரில். ஸோ அதை நம்பி தான் நாங்களாம் இருக்கோம். அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு வந்து, ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் சொல்லிட்டு தான் நன்றியோடு இருக்குன்னு அவர் மனசில் நம்ம இடம் பெறும்னு சொல்லி நினச்சிக்குவார். அடுத்ததான் அபிராமி ராமநாதன் சார் பற்றி சொன்னாங்க. நிறைய உயிர்களை வந்து காப்பாற்றினவர் அவர். வெறும் தியேட்டர் ஓனரோட சங்க தலைவர் மட்டும் கிடையாது, ஒரு அறக்கட்டளை வச்சு அந்த அறக்கட்டளையில் வந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க ஊரில் ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு வேண்டிய அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் விட சினிமாவுக்கு வந்து அவர் ஒரு ஃபேவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னென்னா அபிராமி காம்ப்ளெக்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த அபிராமி தேட்டரில் சனி ஞாயிறு தவிர திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தினா இலவசமாக சினிமாக்காரங்களை கொடுக்குறாரு. ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிறவர், ஒரு சுவாசிக்கிறவர், அந்த வைப்ரேஷன் அவர் வந்து இங்கே வந்து உட்காந்து இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கிறதுக்கு இந்த படக்குடியினர் சார்பில் நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். அவர்கிட்ட மட்டும்தான் டைம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும். அவர்கிட்டையும் குகநாதன் சார்கிட்டையும், எஸ்பி முத்துராமன், ஏவிஎம் சரவணன், சினிமாவில் அந்த 4 பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் நம்ம இன்விடேஷனில் போகிற டைமை சொல்லி 6 மணிக்கு வந்துருங்கன்னா 5:55க்கு வந்துடுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட சொல்லும் போது நம்ம டைம் சொன்னோம்னா அவங்களுக்கு மட்டும் எப்படி டிராஃபிக் ஜாம் ஆகுதா இல்லையான்னு தெரியல, அந்த டைமுக்கு வந்து உட்காந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கலையான்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் ஜாக்கு வார்த்தைங்க வர்றதுக்கு முன்னாடியே சாங்கை போட்டோம், தப்பாக நினச்சிக்கோனா அவர். ஆனால் அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்கிறாரு நம்ம குகநாதன் சார், கில்டு தலைவர்னு சொல்லிட்டாரு. இப்போ செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அநேகமாக வருங்காலத்தில் அவர் கில்டுக்கு தலைவர் ஆகலாம். அதனால அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஜாக்கு வார்த்தைங்க அவர்களுக்கு. யோசிச்சு ஜாக்கு வார்த்தைங்க தலைவர் அது கைத்தட்டி அந்த 25 பேருக்கு நன்றி. அதே மாதிரி கவிஞர் சொர்க்கோ, இந்த மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் சாங் எல்லாம் எழுதியிருக்கிறார் அவர். இதுக்கு முன்னாடியே என்ன சவுகாரப்பேட்டையில் பயம் பயம் ஒரு சாங் அடிக்கடி டிவியில் பார்ப்பீங்க. அவரை யாரை அறிமுகப்படுத்தினாங்கன்னா மோதிர கையால் குட்டப்பட்டிருக்கிறாரு. இளையராஜா அவர்களால் கவிஞராக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சொர்க்கோ. அவர் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. பாவம் அந்த பசங்களோட நிலைமை, அது வேற விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு டைரக்டருக்கு வந்து மிக துணிச்சலான ஒரு வேணும். ஏன்னா இவ்வளோ புதுமுகங்களை போட்டு ஒரு படம் பண்ணியிருக்கிறாருன்னா முதல்ல அவருக்கு தான் நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும். கதாநாயகன், கதாநாயகி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து இந்த ரேகான்னு நினைக்கிறேன், இவங்க வந்து ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்காங்க. ஒரு திறமையான ஒரு நடிகை. அவங்க சரியான வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. வாய்ப்பு சினிமாக்காரங்க கொடுத்தாங்கன்னா பின்னி பெடல் எடுத்துருவாங்க. ஏன்னா நிறையா நான் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு.
ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். அதே மாதிரி ரமணாதேவி. இந்த ரமணாதேவி யாருன்னா, நீங்கள் படத்தில் வந்து நீங்கள் கூப்பிட்டு வந்த 10 பேர் மட்டும் கை தட்டியிருக்காங்க. ஸோ இந்த ரமணாதேவி இந்த படத்தில் வில்லியா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேரக்டர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க வில்லியா தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் சினிமாவுக்கு ஒரு வில்லி கிடச்சிருக்கிறாங்க படத்துக்கு. அது நல்லா பதிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இசையமைப்பாளர் வி.கே. கண்ணன், அதாவது அவர் முதல் படத்தில் இளையராஜாவுக்கு எப்படி ஒரு அன்னக்கிளி வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சோ, அது மாதிரி வந்து வி.கே. கண்ணனுக்கு இந்த படம் மிகப்பெரிய, ஏன்னா ஆடியன்ஸோட வந்து பல்ஸ் அறிஞ்சு இந்த படத்தில் சாங் போட்டிருக்கிறாரு. ஸோ அதில் சாங்கு வந்து மியூசிக் பண்ணுறது பெருசு இல்லை, அதை கரெக்டாக வந்து நான் பிஜிஎம்மோட பண்ணியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாகரிகங்கிறது யாருமே ஆடலை எந்திரிச்சு, ஆனால் எல்லாம் அங்கே ஆடுவாங்க தேட்டர்லலாம். அதே மாதிரி இந்த குத்தாட்டத்துக்குன்னு செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்க, டைரக்டர் அங்கே நிற்கிறாரு. நீங்கள் எல்லாம் படம் பார்த்தீங்க, ஒரு 3 ஆர்டிஸ்ட் வந்து சாங் ஆட வச்சிருக்கிறாரு. இவங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. அந்த சாங்குக்குன்னே வாழ்ந்தவங்க மாதிரி இருக்கிறாங்க. அந்த முதல்ல வந்து 2 பேர் ஆடுவாங்க, அப்புறம் ரிஷான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு சாங் ஆடி இருக்காங்க. எப்படி இப்படி நான் பெண்கள் பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்னா எல்லாம் ஜாக்குவார் தங்கத்தால தான். அதே மாதிரி இந்த கவிஞர்கள் 2 பேரும், வைரபாரதியும் சாரோட மதுரை கவிராஜன், அவர் உருவத்துக்கும் அவர் எழுதின பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அதை நோட் பண்ணிக்கங்க நீங்கள். அநேகமாக வீட்டுக்கு போனால் அவர் கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு கொடுக்குறதுக்குனே நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, கை தட்டுறாங்க, வேகமாக கை தட்டி உங்களை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வியாபார ரீதியாக அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த படக்குழுவினர் சார்பில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் இந்த படத்தோட பிஆர்ஓ, ஏன்னா அவன் பேரை சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அடுத்த ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட மாட்டான். ஏன்னா இந்த படத்தோட பிஆர்ஓ சூர்யா. இந்த சூர்யா வந்து என்கிட்ட உதவியாளராக இருந்து இன்னைக்கு பிஆர்ஓ ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி இந்த மேடையில் லாஸ்ட்டில் உட்காந்துருக்க பாருங்க வையாபுரி, எத்தனை நடிகர்கள் கூட நடித்து ஒரு நிறைய சிறப்பம்சம் அவருக்கு உண்டு. ஏன்னா வையாபுரிக்கு முகவரி தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அவர் வந்த நடந்தா நின்னா உட்கார்ந்தாலே நீங்கள் கை தட்டுவீங்க. அந்த மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சவங்களுக்கு முகவரி தேவையில்லை. இந்த மாதிரி புது ஹீரோயின் நடந்திருக்கான்னு வச்சுங்க, இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லணும். அதுக்கு தான் பத்திரிக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் சினிமா ஸ்டார்ஸ் இணையதளத்தோட உரிமையாளர் ஏஆர் பிரபுன்றவர் இங்கே வந்திருக்கிறாரு. சினிமாவுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக கிடைச்ச ஒரு சின்ன ஏடிஎம். ஏன்னா அவர் வந்து நிறைய சினிமாவை நேசிக்கிறவர். ஸோ அதனால் வந்து இவங்க எல்லாரும் இந்த நேரத்தில் வந்திருக்கிறது ரொம்ப பெருமை. அதெல்லாம் விட இந்த படத்தை பற்றி சொல்லணும். முத்துப்பாண்டி, இவரை பற்றி அடிக்கடி நம்ம பிஆர் சூர்யா சொல்லிகிட்டே இருப்பார், அண்ணா ரொம்ப நல்லவர்ண்ணே, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது அவருக்கு, அப்புறம் ஏப்பா நொண்டி வந்தார் அப்படின்னா, அதனால தானே நொண்டி வந்தார். ஏன்னா நல்லா இருந்திருந்தானே நல்லா இருந்திருப்பார். ஆனால் ரொம்ப நல்ல மனசு அவருக்கு, எல்லாரும் ஹெல்பிங் டெண்டர்னு சொல்லுவார், பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாரு. அதுதான்ப்பா சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாரு. இந்த படம் வந்து நல்லா ஓடுச்சுன்னா அவருக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பேரன்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேரின்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான் அடிக்கடி. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். கோடம்பாக்கத்தில் கோகிலான்னு டைட்டில் வச்சுட்டு அதில் வந்து சாங்கில் வந்து 2 லைன் வந்து சினிமாக்காரங்களை கொஞ்சம் தாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதையும் வந்து வச்சு, ஏன்னா கோடி எடுத்துகிட்டு வந்தவன் தெருவில் படுத்து கிடக்குறான்னு ஒரு வரி வந்திருக்குது அதில். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா வந்து மக்கள்கிட்ட விட்டுருவோம், அவ்வளோதான். ஏன்னா சினிமாவுக்கு டெய்லி நியூ கமர்ஸ் வந்துட்டு இருந்தால் தான் சினிமா வாழ்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ புது தயாரிப்பாளர் வரும்போது இருகை குவித்து வரவேற்கிறது தான் சினிமாக்காரங்களும் பத்திரிகையாளர்களும். ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து எதை காணாமல் போயிட்டாங்கன்னா அதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. ஸோ சினிமாவை நேசிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும், நீங்கள் இந்த மாதிரி கைத்தட்டி திருட்டு விசிறியில் படம் பார்க்காம இருக்கிற வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்கும். இங்கே வந்திருக்கிறதுல ஒரு 10 பேராவது திருட்டு விசிறிலையோ அதாவது இணையதளத்திலேயோ படம் பார்க்கணும்னு நீங்கள் படம் பார்க்க மாட்டேன்னு உறுதி எடுத்தீங்கன்னா அது கோடம்பாக்கத்தில் கோகிலாவுக்கு நீங்கள் செஞ்ச பெரிய உதவியாக இருக்கும். இந்த படத்தை பாராட்டும் போது மதிப்புக்குரிய விசி குகநாதன் சார் அவர்கள், படத்திற்கு நல்ல கதை இருக்க வேண்டும், கருத்து இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு படம் ஜெயிக்கும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நல்ல கதை இருக்கும், கருத்து இருக்கும்,
ஆடியன்ஸுக்கு தேவையான ஒரு அற்புதமான விஷயங்கள் படத்தில் இருக்கும். எல்லாம் நன்றாக அமைந்திருக்கும். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்திய எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன்.